Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு 7 நாள் 7 விதமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த 7 ரெசிபியும் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு பருப்பு கடையல் ரெசிபி. அதுவும் குக்கர்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை மேல அந்த காம்பு பகுதி நீக்கிட்டு 1-2 சும்மா ஒரு பெரிய பீசஸா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். நான் எடுத்துர்க்க அளவுக்கு ஒரு தக்காளியே கரெக்ட்டா இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 3 பல்லு பூண்டு உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை அந்த மேல் காம்பு பகுதி நீக்கிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியை நான் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில்லே நல்லா மலர்ந்து வெந்துரும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பரா வெந்துருச்சு. நான் இந்த தக்காளியை முழு தக்காளியை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு 3 விசில் வச்சனால இது நல்லா மலர்ந்து வெந்துருச்சுங்க. நம்ம கரண்டிலே அப்படியே கலக்கி விட்டாலே இது நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாயை 2ஆ கிள்ளி இருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே தாளித்து கொட்டிடலாம். நம்ம நெய் தாளிக்கும் போதே சேர்த்திட்டோம்னா தனித்தனியாக எல்லாருக்குமே நெய் தேவைப்படாது. பருப்பே நல்ல நெய் வாசத்தோட சூப்பராக இருக்கும். கடையும் போது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே கடைஞ்சிடலாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு கடையல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லா வகையான காயும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பரா சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 4-5 பீஸ் இருக்கிற மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் போடும்போது அதில் இருக்க புழு எல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நெல்லிக்காய் அளவு புளியும் ஊற வச்சிருங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லா காயும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாழைக்காவையும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு, ஒரு 10 வெந்தயம், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிருங்க. மேல் பகுதியும் அந்த கீழே இருக்கிறதுலையும் அந்த பகுதியும் கட் பண்ணிவிடுங்க. அது ரெண்டும் வேண்டாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற பீசஸை ஒரு இன்ச்சாக நான் கட் பண்ணியிருக்கேன். பூச்சி ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ச்சாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா அது வலுவலுன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வெங்காயம் வதக்கும் போதே வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 2 தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இது நல்லா வேகட்டும், காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. அந்த கரண்டிலேயே நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காய் ஒரு அரை வேக்காடு சூப்பராக வெந்திருக்கு. நம்ம வேக வச்ச பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இதெல்லாம் ஒன்று கலந்து கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இது மூடி வேக வைங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஒன்று கலந்து சாம்பார் மனமே செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே ஏற்கனவே தாளிச்சிட்டோம், இருந்தாலும் கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி நல்ல பச்சை வாசனை போக நல்லா பொரிஞ்சு வரும்போது
அது இந்த சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அட்டகாசமான பூண்டு புளிக்குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. புளிக்குழம்பு காரக்குழம்பெல்லாம் செய்யும்போது சீக்ரெட்டே என்னென்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு மிளகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இன்னொரு டிப் என்னென்னா, வெங்காயம் சேர்த்துறதுக்கு முன்னாடியே பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா பூண்டு மேலே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். குழம்பெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது கரைஞ்சி போகாமல் இது கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கிறனால சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பூண்டு மொறுமொறுன்னு வதங்கணும். அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் குக் ஆகணும். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதில் முக்கியமான டிப்பே நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்த்துனீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுடுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு சீக்ரெட்டான டிப் என்னென்னா, பூண்டு ஓரளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துங்க. அப்போதான் பூண்டும் சீக்கிரமாக வெந்துடும். 1 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் வீட்டில் செஞ்ச புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இல்லைன்னா எலும்பிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. நமக்கு இப்போ புளியோட பச்சை வாசனை, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துன மிளகா பொடியோட வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஆனால் நீங்கள் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து பாருங்கள். அந்த இனிப்பு உப்பு புளிப்பு எல்லாம் ஒன்று கலந்து டேஸ்டே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பூண்டு புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான செம சிம்பிளான கீரை கடையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க இந்த சிம்பிளா பட் செம ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மண்பானையில தான் செய்ய போறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டு கீரையை நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்க கழுவும் போது மேலாப்புல எடுத்து கீரையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடியில இந்த அளவுக்கு நிறைய மண் சேர்ந்திருக்கும். கீரை வேகும் போது தட்டு போட்டு மூடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதிகப்படியா ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் கீரை வேகிறதுக்கு. இனி ஒரு 2 நிமிஷத்துல கீரை வெந்துரும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கீரை கடையிலுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்ப கீரையில சேர்த்துக்கலாம். கீரை வெந்ததுக்கு அப்புறம் அதுல நிறைய தண்ணி இருக்கும். தண்ணியோடு நம்மளால கடைய முடியாது. அதனால தண்ணியை எடுத்துருங்க. தண்ணி எடுத்துட்டு நல்லா மைய கடைஞ்சுக்கோங்க. நீங்க கடையும் போது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மைய கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சோம் இல்லைங்களா தண்ணி, அது ரொம்ப சத்தா இருக்கும். நீங்க அப்படியே குடிக்கணும்னா கூட குடிச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கீரை கடையில உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம இப்ப தாளிப்பு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட புதுசா சமைக்கிறவங்க கூட இந்த மெத்தட்ல ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரைச்சு விட்ட சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம்.
100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குலைவாக வேகட்டும். நெல்லிக்காய் அளவு புளியை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறட்டும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். 3 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 2 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெந்தயம் தான் இருக்கும். நல்லா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காயை துருவி அதையும் பேன்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை 1-2 நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மூணு விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ அரை வேக்காடுல இருக்கிற காயெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலால கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, மல்லி எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா தண்ணியாவே இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம ஊற வச்ச புளியும் கரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். இதுல நல்லா கலந்து விட்டுட்டு காய் கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுண்டவத்தல் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பச்சை சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி சேர்த்துன்னு ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐகார்ட்லயும் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுண்டக்காய் பொதுவாகவே இரும்பு சத்து ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க, அனிமிக்கா இருக்கிறவங்க இந்த ரெசிபி நல்லா சாப்பிடலாம். இந்த ரெசிபி அவ்வளவு கசப்பாலாம் இருக்காது. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுல ஃபாலோ பண்ணிருக்கோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு கை சுண்டக்காவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தல் எல்லாம் நல்லா வறுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நல்லா வறுப்படணும். பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இவ்வளவு சுண்டக்காய் வேண்டாம்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். நான் எண்ணெயோட எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா வெறும் சுண்டக்காவை மட்டும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கே நல்லெண்ணெய் தாங்க செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. வெந்தயம் கண்டிப்பா கலர் மாறக்கூடாது. கலர் மாறிச்சுனாலே உங்களுக்கு கசக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். லைட்டா ஒரு பொன்னிறம் வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டை உள்ள சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை பெருங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கை சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம பெருசா ஒன்றும் விழுதெல்லாம் அரைக்க போறதில்ல. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த கிரேவி தான் இந்த ரெசிபிக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு குழம்பு கிடைக்கும். அதனால தக்காளி நான் பேஸ்டா அரைச்சிருக்கேன். தக்காளி அரைச்சு உள்ள சேர்த்துனதும் குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி சேர்த்துன உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்திட்டோம்னா தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும், எண்ணெயும் சீக்கிரம் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில ஊற வச்சிருங்க. அதை நல்லா கரைச்சு உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்கா தான் வேணும் அப்படின்னா நீங்க திக்காவே அப்படியே விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு தண்ணியா வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு திக்கா தான் வேணும்.
ஸோ நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துனதும் இது நல்லா ஒண்ணா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்காவை நான் உள்ள சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சுண்டைக்காய் வந்து நல்லா ஊறி இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இப்பவே சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இது நல்லா ஒண்ணா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது சுண்டைக்காவும் நல்லா ஊறி இருக்கும். அதே மாதிரி குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி, வெங்காயம், புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பரா இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து சுண்டைக்காய் வந்து மொறுமொறுன்னு தான் வேணும்னா மெல்ல சேர்த்துனதுக்கு அப்புறம் சுண்டைக்காவை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்க ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சுண்டலை நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில் இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு சுண்டலை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 100 சின்ன வெங்காயத்தை அப்படியே உரித்து முழுசாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று போதும். அந்த நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வரும், சூப்பராக இருக்கும். 2 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துங்க. அப்போ தான் அது கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ அதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ சுண்டல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5-6 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஒரு கரண்டி நல்லா வேக வச்ச சுண்டலை நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த மசாலா கூடயே இதையும் நம்ம சேர்த்து ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா திக்காகும். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கை கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான், செம டேஸ்டியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.